வாசிப்போம். சங்கீதம் 130 அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. நாம் யாரை நம்பி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. கர்த்தரை நாம் நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்புனா கண்டிப்பாகவே நமக்கு நன்மையை அவர் தருவார். பாருங்க, உலக மனுஷர்கள் நம்பிக்கை பல விதங்கள் இருக்குது பாருங்க. தன்னுடைய பிஸ்னஸை நம்பி இருக்கிறான், அவன் தன் சொந்த வேலை இதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கான் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்னதான் வேலை பார்த்தாலும் வச்சாலும் யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை நம்பி இருக்கணும். தன் வேலையிலையோ தன் ஞானத்தினாலேயோ தன் புத்தியையோ அவன் நம்பவே கூடாது. அவன் யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். அநேக நேரங்களில் நம்முடைய வேலைகள் நம்மை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அநேக நேரங்களில் நம்முடைய மூளை வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா கர்த்தரை நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாகவே கர்த்தர் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தரை என்ன விஷயத்துக்காகலாம் ஒரு மனிதன் நம்புகிறானோ நிச்சயமாகவே அதை கர்த்தர் அவனுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது? சங்கீதம் 34வது அதிகாரம் 9 முதல் 10. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பாருங்க, நிறைய பேர் இந்த 10வது வசனத்தை எல்லாம் சொல்லுவோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அதை கொஞ்சம் சேர்த்து வாசிக்கணும். 9 அதான் வாசித்தேன் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தேவனுக்கு பயப்படுற மனிதனுடைய வாழ்வில் எந்த குறையும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தீமை விட்டு விலகுவான். தீமை விட்டு விலகுடைய வாழ்வில் நன்மை தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவான் பாருங்க. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. நான் கர்த்தரை தேடுறேங்க, ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. கர்த்தரை தேடுறேன், குறைவு இருக்குது, வசனம் என் வாழ்க்கையில பழிக்க மாட்டுது அப்படின்றான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு பழிக்கும். ஏன் அப்படின்னா யாருக்கு பழிக்கும் அப்படின்னா நீ கடவுளுக்கு பயந்துருக்கியா? கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் நீ இருப்ப அப்படின்னா தீமை விட்டு விலகணும். நீ முதல்ல தீமை விட்டு விலகினாதான் உன் வாழ்க்கையில என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். இல்லைன்னா உன் வாழ்க்கையில நீ என்ன சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில குறை இருந்துகிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில நன்மை இருக்கவே இருக்காது. என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு தீமை விட்டு விலகு. அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த தீமை விட்டு விலகவே மாட்டான் பாருங்க. நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்டர் கூட பேயை துரத்துறேன்னு சொல்லி இயேசு நாமத்துல பயன்படுத்துவான். வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு நாமத்தை சொல்லுகிறவன் என்ன பண்ணுமா? பாவத்தை விட்டுலாம் விலகணுமா? சும்மா அப்படி இல்லை. எல்லாத்தையும் நான் வேற மாதிரி ஒரு தீமையிலையும் பாவத்தில் உட்காந்துக்கிட்டு இயேசு நாமத்தை சொல்றேன், நான் அந்த அதை சொல்றேன் இதை சொல்றேன்னா வேலைக்கு ஆகாது, அது பழிக்காது. ஆகையால் தான் வேதம் தெளிவாக சொல்கிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கண்டிப்பாகவே அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை கண்டிப்பாக. அநேக நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர் திட்டுறாரு அப்படின்னு பாருங்க. திட்டுறது என்னுடைய பொழப்பு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில திட்டுறது பொழப்பு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன் பாருங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்கிட்ட பேசினார் பாருங்க. ஒரு விஷயத்த சொன்னார் அவர். அப்பா அவனை பத்தி இவர் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, கண்டம் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு, பேசிருக்கிறார். அவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணாரு என்கிட்ட சொன்னார் பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ சொல்வதை அப்படியே தான் நான் சொல்லுகிறேன். ஆம், நீ அப்படியே சொல்லு. யார் என்ன சொன்னாலும் என் வார்த்தை நீ என்ன பண்ணு, தெளிவாய் பிரசங்கம் பண்ணு. ஆயால் நான் என்ன பண்ண மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கோ அப்படியே நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை உன்னை தைக்குது அப்படின்னா நீ நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா மனம் திரும்பாத மனுஷனுக்கு தான் அதை தைக்கும். அவனை மனம் திரும்ப வைப்பதுக்கு அது பண்ணுகிறது பாருங்க. ஏனென்றால் தீமை விட்டு நீ விலகல அப்படின்னா அது உன் வாழ்க்கையை அழிச்சிரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம நல்லவரா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, வாய்ப்புகளை கொடுத்து இந்த காரியத்தெல்லாம் விலகு அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றாரு. சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு என்ன நம்பி இரு. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளுக்கும் என்னையே நம்பு. பாருங்க, எந்த தெய்வமும் எல்லாத்துக்கும் நீ நம்பு எல்லாத்துக்கும் நீ நம்பு எதுவுமே சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நம்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவரை போல வேற எந்த தெய்வமும் இருக்கவே முடியாது. எல்லாற்றுக்கும் என்னை நம்பு. உன்னை நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்மை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாராம். யாரெல்லாம் என்னை நம்புறான் யாரெல்லாம் நம்பல என்பதெல்லாம் கடவுளுக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா யார் கர்த்தரை நம்பிருக்கீங்க, யார் கர்த்தரை நம்பல. சும்மா பெயரளவுல நான் நம்புறேன், வாயளவுல நம்புறேன் அப்படின்ற கூட்டமும் இருக்கிறோம். உண்மையாகவே இருதயபூர்வமாக கர்த்தர் தான் எனக்கு ஆதாரங்க, கர்த்தர் இல்லாட்டினா எனக்கு யாருமே இல்லை. பாருங்க, என் வாழ்க்கையில பல அனுபவங்களை போகும்போது கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் என்ற ரீதியில, விசுவாசிக்க ரீதியில, நம்புற ரீதியில பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகளுக்கும் நான் அவரை தான் சார்ந்திருந்தேன். பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெட்ராஸ்க்கு வரும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கிறது கூட பேக்கு கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் எனக்கு சந்தித்தார். யார்கிட்டயும் நான் போய் கையேந்தலை. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் மனுஷனுக்குள்ள கிரியை செய்து பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செய்வார். நானா போய் எனக்கு இதை தாங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு அதை கூட சொல்லவே மாட்டேன். சில நேரங்கள் சில பேர் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த தேவை இருக்குங்க நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். நாங்க அதை பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு,
வெளிரங்கமாய் பலனளிப்பார். அப்ப கடவுள்கிட்ட பேசுறது என்ன பண்ணணுமா? கடவுளுக்கு தெரிஞ்சா போதும், மனுஷங்கிட்ட நீ சொல்லக்கூடாது. புரியுதா? மனுஷங்கிட்ட நீ சொல்லக்கூடாது, கர்த்தரிடத்துல தான் சொல்லணும். கர்த்தரிடத்துல பேசிட்டா கர்த்தர் வெளியரங்கமா உனக்கு பதில் கொடுக்கும்போது பதிலை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. கால்தடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, அப்படிதான் வந்தேன். காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்ந்தா நிறைய பேர் நல்லா ஸ்பான்சர்லாம், நிறைய பேருக்கு நிறைய ஸ்பான்சர். எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு மாசமான அந்த 150 ரூபா கட்டுறதுக்கு இந்த மாதிரி காரியம். ஒரு விளையங்களுங்க, எங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பாருங்க, ஆண்டவர் என்னை அழகா ஒவ்வொரு பாதையாக நடத்தி கொண்டு போனார். பைபிள் காலேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு கூட நான் கர்த்தரை விசுவாசித்து இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் உங்களுக்கு நல்லா தெரியும். சாயங்காலமான ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு எக்ஸ் பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது. ஆண்டவர், ஒரு கேக்கு சாப்பிடணும் போல இருக்கு. போய் மாடியில் போய் ஜோம் பண்ணுவேன். என் நிலைமை என்னன்றது வந்து யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. எப்போதுமே கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். மனுஷனுக்கு முன்னக்க வந்து எப்போதும் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் ஆண்டுகிட்ட மலங்களை போயிட்டு, கர்த்தாவே என்னை அழைத்தீர், நீர் இந்த இடத்தில் கொண்டு வந்தீர். இப்போ எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மை தான் நம்ப போறேன். நீங்க தான் எனக்கு தரணும், நீங்க தான் எனக்கு செய்யணும். இப்போ நான் உண்மையிட்ட வேண்டியிருக்கேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெளியே போயிருக்காங்க. எல்லாம் காசு உள்ளவங்களாம் நல்லா போய் வாங்கி நல்லா திம்பாங்க. என்கிட்ட காசு கிடையாது. ஆனா இயேசு நீர் இருக்கிறீர், நீர் கற்றுக் கொடுத்த சத்தியம் எனக்கு இருக்கிறது, உண்மை விசுவாசிக்க போகிறேன். கர்த்தர் இப்போ நீர் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும். பாருங்க, நான் போய் மேல் மாடியில் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு கேக்கு வேணும், எனக்கு ஒரு எக் பப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஜோம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் பாருங்க வந்து, கார்த்தி இங்கே வாடா அப்படின்னா. என்ன அப்படின்னு? இல்லை, உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸா? ஆண்டவரே, நான் உங்ககிட்ட கேட்டது அப்படியே அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கி கொடுக்கல. ஏன்னா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? எக் பப்ஸ், ஒரு கேக். தேவையிலே புரிந்து கொள்ளுங்கள், நான் கேட்ட அந்த 2 விஷயம் தான் அவன் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்போதான் புரிந்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை பண்ணான். நான் வாங்கித்தான் கேட்கல, என்கிட்ட காசு இருக்குது காசு இல்லைன்னு சொன்னது கிடையாது. என் நிலைமையும் அவங்களுக்கு தெரியாது. கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம், வந்தது பாருங்க. இப்படி பல அற்புதங்களை நான் காலேஜில் பெற்றிருக்கிறேன். சமயம் வரும்போதெல்லாம் சொல்லுகிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைபடாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். எல்லா விஷயத்துக்கும் நீங்க அவரை நம்பி பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் பெரிய ஸ்பான்சரா யாராச்சும் அமைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா விசுவாசத்துல வாழ்கிற வாழ்க்கைய வாழ்ந்திருக்க முடியாது. மற்றவங்களை சார்ந்துதான் வாழ்ந்திருப்பேன். கிறிஸ்தவத்துல நிறைய பேர் கர்த்தரை நம்பி வாழ்றன்னு சொல்லிட்டு மனுஷனை சார்ந்து வாழ்ந்து மனுஷன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை பிடுங்கிக்கிட்டு நான் கர்த்தரை நம்பி தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி பிழைப்பு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த சத்தியம் இந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பது நான் இவங்களை போல போயிருந்தேனா நான் இதை ருசி பார்த்திருக்க முடியாது. அதனால அதுக்கு மேல வசனத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தரை ருசிக்கிற அனுபவத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள போகிறது எனக்கு நல்லதா இருந்தது. உன்னை விளங்கிக் கொள்ளுங்க, இல்லாமை நிலையில தான் நீங்க கடவுள் நல்லா விசுவாசித்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இல்லாம நிலையில நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அந்த இல்லாம நிலையிலும் குறைவுள்ள ஒரு நேரத்துல தான் கர்த்தரை வந்து இன்னும் பற்றி பிடிக்கணும். கர்த்தரை இன்னும் என்ன பண்ணணும்? நம்பணும். ஒவ்வொரு விஷயத்துக்காக, சாப்பாடுக்காக, உணவுக்காக, எல்லா காரியத்துக்காகவும் முழங்கால் படிட்டு கைகளை விரித்து, கர்த்தாவே எனக்கு இந்த தேவை இருக்கிறது, கர்த்தாவே இந்த காரியத்தை நீ செய்வீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்பந்து இப்ப வரைக்கும் அந்த விசுவாசத்தை கத்துக்கிட்டதுனால தான் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தரை போஷித்து கொண்டு இருக்கிறார். அநேக பேர் என்கிட்ட வந்தாங்க, கத்துக்கிட்டு போனாங்க. சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் செஞ்சாதான் இவர் இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்ல எவ்வளவோ பேர் பண்ணாங்க. ஆனா எத்தனை பேர் என்ன பண்ணாலும் நான் கர்த்தரை நம்பி தான் வாழ்ந்து இருக்கிறேன் என்பதை அவர்கள் காணும்படியாகவே இன்ன வரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருக்கு அற்புதங்கள். எவங்கையும் போய் என்ன பண்ணல, இங்க இருக்கணும் கேட்டு வேணா பாருங்க. இங்க உங்ககிட்டே நான் பேசுறதே பார்த்துக்கோ எப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட நம்ம வேற பிச்சை எடுக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா தான் வேற மாதிரி இருக்கும். சில பாஸ்டெல்லாம் எப்படி பேசுவாங்க, உங்ககிட்ட வந்து இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் போல்டாலாம் பேச மாட்டாங்க. பிரசங்கத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், அங்க அப்போ தப்பான வழியில தான் உங்களை நடத்த முடியும். கர்த்தர் என்னைக்குமே என்னை அப்படி வைக்கவில்லை. தேவ பிள்ளையிலே உங்களே வைக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், எனக்கு அவர் பிதானா உங்களுக்கு அவர் பிதாதான். எனக்கு தெய்வம்னா உங்களுக்கு தெய்வம் தான். என்னை எப்படி கடவுள் பார்க்கிறாரோ உங்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். ஆனா நாம பார்க்கிற பார்வையில தான் இப்ப வித்தியாசம் இருக்குது. நான் அவரை நம்பி இருக்கிறேன்னா நீங்க அவரை நம்பி இருக்கீங்களா? இதுலதான் வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. நீங்க எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இருதயபூர்வமா விசுவாசிக்கிறீங்களா, அல்லது மேலோட்டமா சும்மா பேருக்கு ஏதோ விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை நீங்களே நம்புறீங்களா? தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில இந்த நாளிலும் பாருங்க, கர்த்தரை நம்ம முற்று சார்ந்து இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தர் அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். பாருங்க, தன்னை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்க மேல வந்து கர்த்தர் பிரியமா இருப்பார். என்னவே நம்பி இருக்கிறான், என்னையே சார்ந்து இருக்கிறான்னு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் மனிதரை சார்ந்திருப்பாங்க. சில சபைகளை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா போதகரை சார்ந்திருப்பாங்க.
போதகரை சார்ந்து இருக்க மாட்டேன்னு வாங்க. ஆனா போதகிட்ட தான் எல்லா காரியத்தை வாங்குறதுக்காக சார்ந்திருப்பாங்க கூட இருந்து. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் எல்லாம் பேசுவாங்க, ஆனா உண்மையா கர்த்தரை சார்ந்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும் யார் தன்னை சார்ந்திருக்காங்க. மனுஷனை சார்ந்திருக்கியா, என்ன சார்ந்திருக்கியா? மனுஷனுக்கு நல்லா தெரியும். இந்த சத்தியத்தின் வாயிலாக நீங்க உங்க மனசாட்சியை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கடவுளை தான் சார்ந்திருக்கிறோமா என்பதை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதான் ரிசல்ட்டே. உண்மையாகவே உங்க இருதயம் கர்த்தரை உண்மையா பற்றி கொண்டிருந்தா நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் உயர்ந்து தான் வந்தாகும். ஏன்னா அதுக்கு சாட்சினா சத்தியம் இன்னைக்கு அது வேலை செய்கிறது. இந்த சத்தியம் பொய்யா இருக்கும் என்றால் நான் இந்துலே போயிருப்பேன். நான் இந்துல பயங்கர பக்தியா இருந்தவன், புரியுதுங்களா? எல்லாரும் போல நானும் பக்தியா தான் இருந்தேன். சில பேர் ரொம்ப பெருமையா பேசுவாங்க, நீ பெருமையா பேச நானும் பேசுறேன், நானும் தான் பக்தியா தான் இருந்தேன். நாங்களும் பக்தியா தான் பொருந்தோம் பாருங்க. இது பொய்யா இருக்கும் என்றால் நான் எதுக்கு இதை பிரசங்கம் பண்ணணும்? நான் எதுக்கு இதை குறித்து பேசணும்? எதுக்கு இதை நம்பி நான் வரணும்? தேவபிள்ளைகளே, இதெல்லாம் சத்தியம். நான் ஆண்டுகிட்ட சொன்ன விஷயம், ஆண்டவரே உடைய வார்த்தை சத்தியம் என்று சொல்றீங்கல்ல, அப்போ உங்க வார்த்தைப்படி நடக்கணும், அப்பதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த வார்த்தையெல்லாம் பழிக்கணும். கர்த்தர் சொன்னார், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் வேலை செய்யாதோ. என் வார்த்தை வேலை செய்யலைன்னா நல்லா கவனி, உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீ செம்மையா நடக்கல. நீ செம்மையா நடப்ப அப்படின்னா, நீ உண்மையா நடப்ப அப்படின்னா, என் வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்ப அப்படின்னா, என் வார்த்தை கண்டிப்பா உனக்கு வேலை செய்யும். தேவ பிள்ளைகளே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய நடக்க தான் வேற மாதிரி இருக்குது, நம்முடைய வழிகள் தான் வேற மாதிரி இருக்கிறது. நீங்க இந்த வசனத்தின்படி உங்களை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி உங்களுக்கு காமிக்கும், உன் இருதயத்தை காமிக்கும், மனதை காமிக்கும். மனுஷனை நம்பியிருக்கியா, கர்த்தரை நம்பியிருக்கேன். நிறைய பேர் மனுஷன் நம்பி கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிவிட்டு அற்புதத்தை பெறாமே போவாங்க. ஆனா சொல்லுவாங்க கர்த்தரை தான் நம்பியிருக்கேன்னு. ஆனா அவங்க மனசுக்குள்ள முழுவதும் யார் இருக்கா? மனுஷன் தான் இருக்கான். அப்ப வெளியே நிறைய நேரங்கள் நம்ம வேற மாதிரி காமிச்சுக்கிறோம். ஆனா நம்ம மனதுக்குள்ள நம்ம என்ன போட்டுருக்கோம்? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி மூலியமா போயிட்டு அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும், அந்த விசுவாசம் படி செய்வார். நீங்க எப்படி விசுவாசிக்கணும் அப்படிதான் அவர் செய்ய போறார். மாத்திலாம் செய்யவே மாட்டார். உன்னை புரிஞ்சுக்கோங்க. முழுக்க அவர்னா அவரு இல்ல, இப்படி போறியா, எப்படியோ போ, ஆனா எப்படி விசுவாசிக்கிற அதன் அடிப்படையில் தான் உனக்கு ரிசல்ட் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் எதிரடியா செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா நீங்க தான் விசுவாசிக்கணும். உங்களுக்கு வயிறு நம்பணும்னா தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தானா தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டா உங்களுக்கு நம்பிடுமா? அப்ப தேவன் கிட்ட சொன்னார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனித வாழ்விலும் அவன் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. குடும்பம் வரும்போது கணவன் மனைவி விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் எனக்கு காண்பிக்கிறார் பாருங்க. என்னன்னா, ஒரு மனிதன் விசுவாசிக்கிறது வெறும் வெளி வேஷத்தை மட்டும் கர்த்தர் பார்க்கல, உள்ள பார்க்கிறாரு. அவன் உள்ள சந்தேகத்துல ஊசலாடுதா, இருமனசா இருக்கிறானா, பயம் இருக்கா, அவிசுவாசம் இருக்குதா, முற்றிலும் நம்பிக்கிறான் என்பது உள்ளான நிலையில கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆகையால் விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது உள்ளான ரீதியை சார்ந்தது. உண்மையாவே இருதயபூர்வமா கர்த்தர் தான் எனக்கு செய்யணும், கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே பண்ணணும், எனக்கு வரதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும். வாழ்க்கை துணையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணை வரட்டும். கர்த்தர் எனக்கு செய்தார்னா அதனால சிறப்பா செய்வார் வாழ்க்கையில. கர்த்தருக்கு விரோதமான விஷயம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் எனக்கு செய்யட்டும், கர்த்தருக்கு நன்மை செய்யட்டும், கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுக்கட்டும், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு திருமணத்தை வாய்க்க பண்ணட்டும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுக்கட்டும், கர்த்தர் நல்ல எனக்கு ஒரு கணவனை கொடுக்கட்டும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கட்டும். எனக்கு வரதெல்லாம் கர்த்தராலே வரட்டும். நானோட ஜோமெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே உண்மை மீறி என் வாழ்க்கையில் எதுவுமே எந்த நன்மையும் நான் அனுபவிக்க கூடாது. எனக்கு ஒரு நன்மை அனுபவிக்கணும்னா அது உங்க கையிலேருந்தே எனக்கு வரட்டும், உங்ககிட்ட இருந்தே எனக்கு வரட்டும். ஆண்டவரே, தேவபிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறதே அப்படியே கேட்கிற தேவன் அப்படியே செய்வார். நீங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்டால் அதை கண்டிப்பா செய்வார் கர்த்தர். ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான வாழ்க்கை மட்டும் என்ன பண்ணுங்க, விலகுங்க. அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டு அப்புறம் கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் செய்யலைன்னா ஒன்றும் நடக்காது. உன்னை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் சரீரத்தில் அருவருப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சரீரத்தில் அடி வாங்குவான், சரீரத்தில் வாதிக்கப்படுவான், சிச்சிக்கப்படுவான். தேவன் விட்டுருவார். சில நேரங்களில் சொல்லி பார்ப்பார், மன்னிச்சுக்கிட்டே வருவார். சில நேரங்களில் விட்டுருவார். அந்த சரீரத்தில் அவங்க வாதைக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாடு அனுபவித்து அப்பயும் மனம் திரும்பல அப்படின்னா போச்சு வாழ்க்கை. தேவன் சில நேரம் சில சிச்சைக்குள்ள மக்களை அனுப்பதான் செய்கிறார், அனுப்பாமலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சிச்சை அவனை மனம் திரும்பதுக்கு ஏதுவாகவே இருக்கும். அதுலயும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், சும்மா இல்லாமல் இல்லை. வேதத்தில் நிறைய இடங்கள் அது இருக்குது பாருங்க. தேவபிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க எல்லாம் பிசாசு, எல்லாம் பிசாசு, எல்லாம் பிசாசுனா இயேசுநாமத்தை துரத்து, ஏன் போக மாட்டுது? தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வாதையை இருந்து எடுத்து போடும். தாவீதவே சில நேரம் சில வாதைக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். மெலிந்து போனேன், உருகுலைந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். தாவீது வாழ்க்கை வேற ஒரு ரீதியில பார்த்துட்டு இருக்கீங்க. சங்கீதங்களை போய் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில பல உபாதைக்குள்ள போயிருக்கிறான், பல வாதைக்குள்ள போயிருக்கான். ஏன்? அவன் ராங்கான வாழ்க்கை வாழ்ந்ததுனால பல அடி வாங்கியிருக்கிறான். அந்த விஷயத்தை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்க மறந்துட்டாங்க. நீங்கள் சங்கீதங்களை போய் பார்த்தீங்கன்னா வாயின் வார்த்தையில தெரிந்து கொள்ள முடியும் அவன் என்னென்ன உபத்திரத்தை அனுபவிச்சான்னு சொல்லி.
அதே சமயத்தில் அந்த உபத்திரத்திலிருந்து விடுதலை வரணும் அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணுறான், கிருபைக்காக காத்திருக்கிறான். அதான் தேவ பிள்ளைகளே, ஒரு சில நேரங்கள் நம்ம சிச்சைக்குள்ளே போனாலும் கர்த்தரை விட்டு வெறுத்து ஓடிக்கிட்டே போக 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 அந்த சிச்சையிலேருந்து வெளியே வர முடியாது. சிச்சையில் வந்தோன்னா உடனே கர்த்தர்கிட்ட தான் போய் என்ன பண்ணணும், பவு பண்ணி ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பண்ண பாவம், நான் பண்ண இந்த அசுத்தம் அருவருப்பான காரியத்தில் தான் என் சரீரத்தில் மறைமுகமான வியாதி, என்னை விட்டு விலகாத வியாதி என் சரீரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, ஆண்டவரே என் மேலே கிருபையாயிருங்க, இரக்கமாயிருங்கன்னு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், இரக்கமாயிரும். தேவனுடைய கிருபை நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இறங்கி உங்களை சுகப்படுத்திடும். அந்த வாதையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை விடுதலையாக்குவார். ஆகையால் சில சிச்சைக்குள்ளே சில நபர்கள் போனாலும் என்ன பண்ணணும், கர்த்தர்ட்ட போயிடணும். கர்த்தாவே நீங்கள் தான் என்ன பண்ண முடியும், எனக்கு சுகத்தை தர முடியும், நீங்கள் தான் எனக்கு ஆரோக்கியத்தை தர முடியும், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க. பாருங்க, சிச்சைக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக போகணும். சில பேர் சிச்சையில் 2 விதமான மனுஷன் இருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா பேக் ஸ்லைட் ஆக போவான், கர்த்தர் விட்டே விலகி ஓடணும், போதும் கர்த்தர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு ஓடி போவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், தன் நிலையை புரிஞ்சு ஏன் சிச்சிக்கப்படுறோம், ஏன் சிச்சைக்குள்ளே இருக்கிறோம், நாம் பண்ண காரியம் என்ன, எதனால தான் சிச்சிக்கப்படுறோம் புரிந்து என்ன பண்ணுவான், கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு, கர்த்தாவே என் வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் ஏன் சிச்சிக்கப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவரே இப்பயும் கூட என் மேலே அன்பாக தான் இருக்கீங்க, அதனால தான் என்னை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆண்டவரே இப்போவும் ஆண்டவரே நான் முழங்கால் படிட்டு உம்மிடத்தில் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு பெறதுக்கும் போக மாட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள் தான் நரகத்துக்கே போகிறது. எத்தனை பேர் புரியுது? பாருங்க, இன்னைக்கு ஊண்டி நிறைய பாவத்துக்குள்ள இருக்கிறவங்களே கிறிஸ்தவங்க தான் பயங்கரமாக இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை கிறிஸ்தவர் மத்தியில் தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு. என்னுடைய ஊழியம் சுவிசேஷம் அந்த மாதிரிலாம் மெயின் கிடையாது. என்னுடைய ஊழியமே கிறிஸ்தவர்கள் தான், எங்களை தேடி வர்றதும் கிறிஸ்தவம் தான். வரவங்க எல்லாமே தவறான பழக்க வழக்கத்திலையும் பாவத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை தான் கர்த்தர் சந்திக்க வைக்கிறது. இங்கே வரவங்களாம் பாருங்க அப்படிதான் வருவாங்க, என் கூட வரவங்களாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவங்கள மறுபடியும் எழுப்பி தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ண அழைத்தார். அதுதான் என்னுடைய மெயினான அழைப்பே, நம்முடைய ஊழியமே. புரியுதுங்களா தேவ பிள்ளைகளே? இன்றைக்கு கூட அந்த அபிஷேகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது. உங்களை மறுபடியும் எழுப்பி கர்த்தரை கொண்டு வந்ததுக்கும் சேர்ப்பதுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதுக்கும் தான் இந்த அபிஷேகம் வேலை செய்து கொண்டு இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பேக் சைட் ஆகி ஒரு மாறியாகி எப்படிலாம் இருந்தீங்க, கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, மறுபடியும் உங்களை நிப்பாட்டுறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இன்றைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்கு காமிக்கும் எப்படி வாழ்றீங்கன்னு. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கை மிக விரைவில் போய்கிட்டே இருக்குது. ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முற்படுங்கள். இன்னும் நான் அசுத்தத்தில் போகிறேன், அருவருப்புக்குள்ளே போகிறேன், நான் அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், இஷ்டத்துக்கு போகிறேன், நான் இப்படி வாயடிப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், என் மூளை அறிவில் பேசிக்கிட்டு இருப்பேன், விவாதிப்பேன், இந்த மாதிரிலாம் தூக்கி எறிஞ்சிடணும். முதல்ல இதெல்லாம் உன்னை ரட்சிக்க போகிறதே கிடையாது. வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை இயேசு கிறிஸ்து போதித்தது மட்டுமல்ல, அவர் அதை வாழ்ந்து காட்டினார். மரித்தார், உயிரோடு எழும்பினாரா இல்லையா? ஹலோ, இயேசு மரித்தது உண்மை, உயிரோடு எழும்பது உண்மை. அப்போ மரணம் என்பதும் ஒரு மனிதனுக்கு உண்டு, மனிதனுக்கு மறுவாழ்வு ஒன்று உண்டு என்பதை தேவன் சுட்டி காண்பித்தார். ஆகையால் ஒன்று நல்லா விளங்கிக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. ஏதோ உபதேசம் எதை வேணா சொல்றான், நல்ல கருத்துகள் இருக்குது, வைக்குது, நல்ல கருத்துகள் இருக்கு, உன்னை ரட்சிக்காது, உன்னை ரட்சிக்காது, உன்னை நரகத்திலிருந்து ரட்சிக்க போறதே கிடையாது. நரகம் என்பது ஒன்று உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஜோக்காலாம் பேசினவே நான் இன்றைக்கு இதை நான் திட்டம் தெளிமா சொல்றேன்னா கடவுள் எனக்கு காண்பித்தார். நரகம் ஒன்று உண்டு, விளாட்டுத்தனமா இருக்காத மோசே, மற்ற போதகர்கள்லாம் கேலி பண்ணாத. நான் கேலி பண்ணுவேன் போதகரை, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, நரகம்னு சொல்லி பயமுத்துறாங்க அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், எனக்கு காண்பித்தார், என்னையே போட்டார். அதில் பார்த்தியா, உன்னால் வெளியே வர முடிஞ்சிச்சா, போய் சொல்லு. ஒன்று போயிட்டா திருப்பி நீ வெளியே வர முடியாது என்று போய் சொல்லு. இங்கே உன் இஷ்டத்துக்கு ஆடலாம், இஷ்டத்துக்கு பேசலாம், இஷ்டத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணலாம். நீ தான் பெரிய ஞானவான் மாதிரி பேசலாம், அறிவாளி மாதிரி பேசலாம். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். உன் ஜீவன் போன பிறகு உன் பேச்செல்லாம் இங்க எடுபட முடியாது. நீ ஏன் அழிச்சுக்கிற வேண்டியதான். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அநேகர் பேசி பேசி தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. தன்னை மெம்மத மாதிரி, பெரிய பெரிய மேத மாதிரி, ஞானி மாதிரி, அறிவாளி மாதிரி. அடுத்தவங்களை வாயை அடக்கிட்டோம் அப்படின்னா போதும், எனக்கு எதிர்த்து பேச முடியுமா, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். இதுல என்ன பெருமை இருக்குது சொல்லுங்க பாப்பா? இதுல ஏதாவது பெருமை இருக்குதா? ஒன்றும் இல்லை. நீ என்ன நிலையில இருக்கிறன்னு புரிஞ்சுக்கிட்டியா? நான் என்ன நிலையில இருக்கிறேன் என்பதே சில பேர் புரியாம இருக்காம பாருங்க, விழுந்து போய் கிடப்பா பாருங்க. இப்ப வரைக்கும் நல்லா பேசுவான், ஒன்ஸ் உயிர் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளே விலகிக் கொள்ளுங்கள், எச்சரிப்புடன் கர்த்தர் சொல்லுகிறார். விளையாட்டுத்தனமா விளையாண்டுறாத உன் வாழ்க்கைய. இது முன்ன வரைக்கும் விளையாட்டுத்தனமா ஏதோ நீ ஏனா தானே வாழ்ந்துட்ட, இப்படி வாழ்ற என்பது ரொம்ப முக்கியம். நீ செய்கிற ஒவ்வொரு விஷயம் உன் கூடயே வருது என்பதை கர்த்தர் திட்டம் தெரியுமாய் சொல்லுகிறார். அவன் செய்யக்கூடிய பலன் அவனுக்கு உண்டு. புதிய உடன்படிக்கையிலே வேதம் சொல்லுகிறது,
அவனவன் சரீரத்திலே செய்கிறக்குரிய நன்மைக்காது தீமைக்காது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, அவனவன் தன்னை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணுமா, நியாய தீர்ப்புல கணக்கு ஒப்பிக்கணுமா தன்னை குறித்து. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். பல வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையை நீங்க தான் ஒப்புவிக்க போறீங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாக சொல்ல போறீங்க. ஆகையால் நீங்கள் இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க என்பதை ரொம்ப புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. பரலோகம் என்பது ஒன்று உண்டு, நரகம் என்பது ஒன்று உண்டு. நாங்கள் தான் ஏதோ சொல்கிறோம்னே விட்டுருங்க. இயேசுவே பரலோகத்தை நரகத்தை குறித்து பேசியிருக்கிறாரா என்பதை போய் படித்து பாருங்க. பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்வான் என்ன பண்ணா, லாசரு கதை தெரியுமா இல்லையா? ஐஸ்வர்வான் எப்படி இருந்தான், நல்லா வாழ்ந்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு தனக்கு இன்னும் சொத்து பத்திர சேர்த்துக்கிட்டே போறானே தவிர்த்து யாருக்கும் கொஞ்சம் கூட இறங்கல, 4 பேத்துக்கு நன்மை செய்யல, ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டே போறான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன் ஜீவன் எடுக்கப்பட்டா என்ன ஆகும்னு. அதே போல பாத்தீங்கன்னா ஜீவன் எடுக்கப்பட்ட பிறகு கடைசி என்ன போச்சு, அவன் எங்க கிடந்தான், நரகத்துல கிடந்தான், பாதாளத்துல கிடந்தான். இவன் எங்க இருந்தான், ஆபிரகாம் மடியில இருந்தான். இயேசுதானே சொல்லுறார், இயேசுதானே சொல்றார். அங்கே கடந்தது யாரு, ஆபிரகாமே தகப்பனே சொன்னது யாரு, தேவ பிள்ளை தானே. லாசரு தேவ பிள்ளை தானே, ஐஸ்வரனும் தேவ பிள்ளை தானே. அப்ப தேவ பிள்ளை நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? எத்தனை புரியுது? முடிவு புரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கொடுத்த பரிசுத்த வாழ்வும் நீதி வாழ்வில் ஒரு மனுஷன் நிற்கணும். தொடர்ந்து கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டணும் என்பதை தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் வேது, ஒளிக்கும் இருளுக்கும் இசைவேது, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. இசைவு இல்லப்பா, ஒட்டாத, வேண்டாம், உனக்கு பிரச்சனை. ஆகையால் தேவபிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க வீணடித்து கொண்டா இருக்காதீங்க. கர்த்தர் என்கிட்ட சொன்ன விஷயம் தான், வாழ்க்கை சீரியஸ். ஏனா தானு சின்ன பிள்ளைத்தனமா நீ இருக்காத. ஏன்னா என்கிட்ட சில சைல்டிஷ் குணம்லாம் இருக்கும் பாருங்க. கர்த்தர்ட்ட நடந்து போகும்போதே கர்த்தர் சொன்னாரு, சில விஷயத்துல சைல்டிஷாலாம் நீ இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை சீரியஸா பாரு. நீ என்ன பண்ணாலும் அது உடனே உனக்கு எதிர் விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். கவனமாக வாழ பழகு. நீ பேசுற வார்த்தை, நீ நடக்கிற முறைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் பாருங்க அழகா நம்மளை என்ன பண்ணுவாரா, வழி நடத்துவார். நீங்க என்னென்ன காரியங்களை பண்றீங்களோ பின்னாடி வரும் என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனிடத்துல உங்களுக்கு மீட்பு உண்டு. இந்த பூமியில இருக்கும் போதே கர்த்தருடைய கிருபையை பயன்படுத்திக்கிறணும், கர்த்தருடைய இரக்கத்தை யூஸ் பண்ணிக்கிறணும். இந்த பூமியில இருக்கும் போதே கர்த்தர் சமுத்திரம் போய், கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும், ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருங்க, கிருபையாயிருங்க, நான் பண்ண இந்த பாவங்களாம் ரத்தத்தால் கழுவுங்க அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தரிடத்துல இரக்கத்தை நம்ம கண்டடைஞ்சோம் அப்படின்னா, இரக்கத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுடைய பொல்லாத கிரிகள் உங்களை விட்டு விலகும், பொல்லாத பாவம் விட்டு விலகும், பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆகையால் வாழ்க்கை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் நேரத்தை என்ன பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேத வார்த்தையும் ஜெபந்தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். வேத வார்த்தை ஜெபந்தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும். நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே சில பேர் இருப்பாங்க, இருக்கவே மாட்டாங்க, கர்த்தருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இப்போ என் கூட இவங்களாம் இருக்க பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருப்பான், பார்த்தா தான் தெரியும் போய் உள்ள பைபிள் பிடிக்கிறாங்களா, ஜோம் பண்ணுறாங்களா, கர்த்தருக்குள்ள ஆழமாக இருக்கிறாங்களா என்பது. வெளியே பாவலா போடலாம், எனக்கு ஒன்றாக போகிறதே இல்லை. இதை நான் பேசுகிறதா நிறைய பேர் என்ன போயிடுது, இவர் திட்டுகிறார், உண்மையாக பேசுகிறத போய் திட்டுறான், உன் நல்வாழ்வுக்கு பேசிட்டு இருக்கேன் நான், இல்லை எப்படி பேசணும்ன்ற சொல்லு, நான் பேசுகிறேன். நீ போகிறதெல்லாம் சரின்னு சொல்லவா, சொல்லு. நீ போகிறப்பா தான் சரியா, அதையும் சொல்லு. நீ சேர்ந்துருக்கிற கூட்டம் தான் சரியா, சொல்லு. நீ சேர்ந்துக்கிற கிறிஸ்தவ கூட்டமே விபச்சார கூட்டம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் அநியாயக்காரர்கள், பரியாசக்காரர்கள், சுய இச்சையின்படி வாழ்கிறவர்கள் இப்படிலாம் தோன்றுவாள் படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்படிதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னார், தோன்றுவார்கள் படிச்சதெல்லாம் ரைட்டு, இந்த லிஸ்ட்டில் நீ இருக்கியா என்பதை பார்த்துக்கோ. ஒன்றை பாரு, நீ ஒரு பரியாசக்காரனா இருக்கியா, நீ ஒரு இச்சையுள்ளவனா இருக்கியா, கடைசி காலத்தில் இப்படி இருக்கியா பாருன்னாரு. எத்தனை பேர் புரியுது? தோன்றுவாங்கன்னா யாரும் இல்லை, நாமளே தோன்றி அங்கேயே இருப்போம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரக்கத்தை கண்டடைய சமயத்தக்கத்திலே என்ன பண்ணுங்க, போய் இரக்கத்தை கர்த்தரை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் இரக்கத்தை அனுபவியுங்கள். பாருங்க, நீங்கள் மறித்து போய் ஆண்டவரே ஏன் இப்படி அவர் சொல்லவே மாட்டாருங்க, வா நான் உனக்கு என்ன பண்ணேன், ரத்தத்தை சிந்தினேன், ரத்தத்தை கொடுத்தேன், உனக்கு இரக்கத்தை எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன், நீ ஏன் பயன்படுத்தலாம் தான் கேட்பார். புரியுதுங்களா? நீ பயன்படுத்திருக்கலாமே, உனக்கு எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் பரிசுத்தத்தை கொடுத்தேன், நீதியை கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? என் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்கு தானே கொடுத்தேன். ஓ வாழ்க்கையை வாழ்றதுக்கா, ஓ இச்சையபடி வாழ்றதுக்கா உன்னை அழைச்சேன். அந்த லைஃப்பை தான், பழைய மனுஷன் லைஃப்பை தானே கட் பண்ணிட்டேன் நான். புதிய மனுஷனுடைய லைஃப் எதுக்கு கொடுத்துருக்கேன்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சிச்சிக்க பிரசங்கம் வந்தா என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு. சிச்சிக்க பிரசங்கம் வந்தால் பழைய ஏற்பாடு. எது பழைய ஏற்பாடு? மனம் திரும்பிட்ட, புதிய மனுஷனாக இருக்க, புதிய மனுஷனுடைய செய்கைகளை அணிஞ்சிக்கோன்னு சொல்லுது. இது பழைய ஏற்பாடா? இதை ஏன் அணிலன்னு தானே இப்போ திட்டுறாரு, புரியுதா இல்லையா?
ஆண்டுடைய சிச்சை வந்துட்டா என்னவா? சிச்சித்து கடிந்து கொண்டு பேசுறவன் தான் பாக்கியவான். அதான் சிறந்த பிரசங்கம். வேதம் அதை தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அதை தான் செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அப்படி பேசும்போது இயேசு கிறிஸ்துவே என்னதான் பேசினாங்க? இவர் என்ன இப்படி திட்டுறாருன்னாங்க. அவருக்கு வராத பேர் எனக்கு ஒன்றும் புதுசாக வரல. இயேசு விட்டாங்களா? இயேசுவே என்ன சொன்னாங்க? நிறைய பேர் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. இயேசுவே திட்டினான். இயேசுவே என்ன சொன்னான்? இவர் என்ன இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு? இவர் ஜனங்களை வைகிறார், ஜனங்களை சபிக்கிறார். அது யார் சொல்லுவா? சொல்லுங்க பார்ப்போம். தப்பான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு இயேசுவை பிடிக்காது. சரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கும். தப்பான வாழ்க்கை வாழ விரும்புறவங்களுக்கு என்ன பிடிக்காது? இவர் என்ன ஒரு மாதிரி அப்படியே என்னை பற்றி குறையா சொல்லுவாங்க. இங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். அவருக்கே என்னவா? அந்த பேர் தான். இவர் ஜனங்களை வஞ்சிக்கிறார். எங்க? சத்தியத்தை பேசுறதுனாலயா? இல்லை உங்களை பிரெயின் வாஷ் பண்ணணும்ன்றீங்களா? வேற மாதிரி பேசணும்ன்றீங்களா? சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்க என்ன யார்கிட்ட போய் என்ன பேசினாலும், ஐயாட்ட போய் என்ன சொன்னாலும் தெரியும். ஐயாட்ட யார் வந்து சொன்னாங்க, என்னங்க ஐயா உங்ககிட்ட வந்து என்னை பற்றி யாராச்சும் வந்து என்ன சொன்னாங்க, எவங்க சொன்னாங்க என்பதெல்லாம் தெரியும். கர்த்தர் எல்லாம் அறிகிற தேவன். நான் ராங்கா தான் என்ன சொல்லுவார்? ஐயா என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா என்கிட்ட எதுக்கு அப்படி சொல்கிறாரு? வந்து எதுக்கே வந்து சொல்கிறாரு? நான் தப்பாக இருந்தால் தப்பாக இருக்கேன் என்ன பேசுவாரா? பிசாசு எப்படியா உன்னை வஞ்சிக்கணும். உங்களை மொத்தமாக என்னைய தப்பாக காமிச்சு உங்களை என்ன பண்ணிடணும்? கேட்க விடாமல் தடுக்கணும். தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாமல் உங்களை தடுக்கணும். அதுக்கு பண்ணுது. மனுஷன் மூலியமாக வந்து பண்ணி என்ன பண்ணுது? பேச வைக்குது. இவ்வளவு ஆண்டவர் பகிரங்கமாக பேசியே இப்படி இருக்குன்னா, நாங்கள் சமூகத்தில் உட்காந்து அங்கே உட்காந்தும் போதே இப்படி பேசியிருக்காங்கப்பா, இவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இவன் வந்து இவன்கிட்ட சொல்லியிருக்கான்ப்பா அப்படின்னாரு. அதனால் கொஞ்சம் சொல்லு, வந்து அங்கே போய் சொல்லுன்னாரு. தேவபிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே யார் பிசாசு ஜிம்பம் பிம்பமும் பலிக்காது, மனுஷனுடைய ஜிம்பமும் பிம்பமும் பலிக்காது. எனக்கு ஐ டோன்ட் கேர். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நான் பேசுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளே பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துக்கு 1008 உபதேசம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து 1008 உபதேசத்தை போதிக்கல. பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதே அன்றி நான் பேசுவது கிடையாதுன்றார். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் வாழ்க்கையில். இயேசு எனக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதே அன்றி பேச நான் விரும்பவில்லை. 1008 உபதேசம் நான் கத்திருக்கலாம், உனக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு நினைக்கலாம், பேச மாட்டேன். உன்னை ரட்சிக்கக்கூடிய உபதேசம் எது என்பதை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல போறேன். ஏன்னா அதுதான் உன்னை ரட்சிக்க போகுது. என்னுடைய 1008 உபதேசம் நான் கத்துக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவதெல்லாம் ரட்சிக்க போறது இல்லை. அதெல்லாம் உபதேசம் தான். ஆனா அது உன்னை ரட்சிக்காது. உன்னை ரட்சிக்கிற உபதேசத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரோ, எந்த வார்த்தை பேச சொல்றாரோ அதை பேசுவதுதான் உன்னை ரட்சிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா எழுப்பி நிற்போம்.